செருப்பால் அடிக்கணும் தான். கண்டிப்பா செருப்பால் அடிக்கணும் தான். ஏன்னா ரொம்ப தவறான செயல் இது. 24 படம் ரிலீஸுங்களா? ஆமா, வந்திருக்கு. சென்சார் போர்டு விட்டாங்கன்னு அது எதுவும் எனக்கு சரியா தெரியல. வரும், போய் கொண்டாடுவோம், தியேட்டர்ல கொண்டாடுவோம். திரும்ப அதே வசூலா எங்க தளபதி கண்டிப்பா நாங்க மீட்டு கொடுப்போம். அது எந்த மாற்றமும் கிடையாது. எவ்வளவு செலவு பண்ணி எடுத்தாரு, அதை நீங்க ரிலீஸ் பண்ணாம நீங்க வேட்டில் விட்டுறீங்க. ஜில்லு இருந்தா நீங்க மோதி பாருங்க. ஜனநாயகன் படத்தை எதிர்பார்ப்போட நாங்க எல்லாம் ஆவலா காத்துக்கிட்டு இருந்தோம். இப்போதைக்கு அந்த படத்தோட எதிர்பார்ப்பு இல்லாததுனால, நெட்ல ரிலீஸ் ஆனதுனால எங்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தாலும் தயாரிப்பாளர்கள் எல்லாரும் இருக்காங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் மன வருத்தமா தான் இருக்கு. அதனால இது கொஞ்சம் தவறான செயலா இருக்கு. இதை கொஞ்சம் மாத்தினாங்கன்னா இது கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் அது தேட்டருக்கு வந்தாலும் அந்த அளவுக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கு அதுல. அதனால மக்களோட இப்ப பாதி பேர், முக்கால்வாசி பேர், 80% பேர் பார்த்துட்டாங்க. இப்ப நாங்களாம் தளபதிக்காக பார்க்காமலே இருக்கோம். சரி, அதை இதுக்கப்புறம் பார்த்து நம்மளுக்கு மனசு கஷ்டப்படும் அப்படிங்கிற மாதிரி தளபதிக்காக ஒரு டைம் பார்க்கணும் அப்படின்னு எங்களுக்கு ஆசையா இருக்கு. அது நாங்க தளபதி ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் அதை பார்க்கணும்னு நாங்க ஒரு ஆர்வமா இருக்கோம். ஏப்ரல் எலெக்ஷனுக்கு 24ஆம் தேதி. அதுக்கு நாங்க அதுக்கும் நாங்க ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணதான். ஏப்ரல் 24 சொல்லியிருக்காங்க. அது அப்பே ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ ஏன் ரிலீஸ் பண்றாங்க? அதை அப்ப ரிலீஸ் பண்ணலான்னு இருந்து, இப்ப அது ஆல்ரெடி எல்லாம் வெளியானது. இப்ப அதனால மக்களுக்கு எல்லாரும் எதிர்பார்ப்போட இருக்காங்க, பார்த்துருக்காங்கன்னா 1000 பேர் எது சொன்னாலும் நாங்க போய் தளபதிக்காக பாக்குறதா தான் இருந்தோம். இப்ப எங்களுக்காக இன்னொரு படம் நடிச்சு கொடுத்தாங்கன்னா அது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். தளபதி ரசிகர்கள் சொல்ல வந்தா என்ன சொல்லுவாங்க? தளபதியே உங்க வீடியோ பாக்குறாரு, என்ன சொல்லுவாங்க? தளபதியே எங்களோட வீடியோ பாக்குறாருன்னா தளபதிக்காக நாங்க எது வேணுமோ செய்வோம். அவருக்காகவாவது அந்த படத்தை பார்க்காம இந்த மாதிரி எதுவும் வெளியிட இல்லாம இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஜனநாயக படம் மூவி ரிலீஸ் பண்ணல, தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணாம இப்ப நெட்ல அவர் போயிட்டு என்ன? ஆமா, நான் பார்த்தேன். ஆனா இது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான் இது. ஏன்னா பல பேரோட உழைப்பு இதுல இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு, எப்படி சொல்றதுன்னா, ஒரு குழந்தை 10 மாசம் சுமந்து பெத்தெடுக்கிறாங்களே, அதுக்கு சமமான விஷயம் இது. எவ்வளவு உழைப்பு, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, எவ்வளவு இதெல்லாம் அவ்வளவு உழைச்சி அந்த கரெக்டான டயத்துல ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கும்போது இது திருட்டுத்தனமா ரிலீஸ் பண்ணுங்கிறது கண்டிக்க வேண்டிய விஷயம் தான் இது. இது நான் ஏத்துக்க முடியாத விஷயம் தான் இது. ஏத்துக்க முடியாத விஷயம் தான் இது. ஆமா, கண்டிப்பா இது பாதி பேர் பார்த்துருப்பாங்க. இருந்தாலும் தேட்டர்ல போய் பாக்குற மாதிரி வராது. என்னதான் இருந்தாலும் என்னை பொறுத்தளவு இது யாரும் இதுல பார்க்காதீங்க, தேட்டர்ல போய் பாருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். தேட்டர்ல போய் தான் பார்க்கணும். அவனுங்களை செருப்பால் அடிக்கணும் தான். கண்டிப்பா செருப்பால் அடிக்கணும். ஏன்னா ரொம்ப தவறான செயல் இது. அவனை செருப்பால தான் அடிக்கணும். என்னை பொறுத்தளவு சீக்கிரமா யார் என்னன்னு கண்டுபிடிச்சு அவனுக்கான தக்க தண்டனையை கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஆமா ப்ரோ, நானும் கேள்விப்பட்டேன். எனக்கும் நிறைய ஃப்ரெண்டு எப்படின்னா, நம்ம எல்லாருமே விஜய் ஃபேனா இருக்க மாட்டாங்க. என் சர்க்கிளில் கொஞ்சம் ஒரு 2-3 பேர் எப்படின்னா சூர்யா ஃபேன், அஜித் ஃபேன், இது மாதிரிலாம் இருக்காங்க. அதே மாதிரி கட்சிலையும் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு இருக்காங்க. லிங்க் எனக்கு அனுப்பிச்சு விட்டாங்க, ஆனால் நான் ஓப்பன் பண்ணி பார்க்கல. ஏன்னா நான் ஒரு உண்மையான தளபதி ஃபேனு. நான் போய் எங்கே போய் பார்க்கணுமோ நாங்கள் போய் பார்த்துப்பேன். ஆனால் இந்த ஆன்லைனில் இந்த விஷயத்த ஷேர் பண்ணது மிக ஒரு தவறான விஷயம். எப்படி சொல்கிறேன்னா, அது ஒரு 10 மாதம் இல்லை ஒரு வருஷத்தோட உழைப்பு. அது நம்ம விஜய், அந்த நடிகை மமிதா பைஜோ, இன்னொரு 4-5 பேர் மட்டுமே நடிக்கல. அது ஸ்கிரீனுக்கு பின்னாடி அத்தனை பேரோட உழைப்பு இருக்கு. அவங்க பேர்லாம் ஆனால் ஸ்கிரீன்ல தான் வரும். நம்ம செல்லுல அந்த 4 பேர் மட்டும் தான் பார்த்துட்டு போவோம். அத்தனை பேரோட உழைப்பு வேஸ்டா போகுது. அத்தனை பேரோட அங்கீகாரம் இதுல ஒண்ணுமே ஒரு பிரோஜனமா போயிடுது. அதையும் தாண்டி இப்போ ஏப்ரல் 24 படம் ரிலீஸுங்களா? ஆமா, வந்திருக்கு. சென்சார் போர்டு விட்டாங்கன்னு அது எதுவும் எனக்கு சரியா தெரியல. வரும், போய் கொண்டாடுவோம், தியேட்டர்ல கொண்டாடுவோம். திரும்ப அதே வசூலா எங்க தளபதி கண்டிப்பா நாங்க மீட்டு கொடுப்போம். அது எந்த மாற்றமும் கிடையாது. வேற ஏதாவது கேக்குறீங்களா ப்ரோ? அவனா கலீஜ் ப்ரோ. அவனை எந்த மாதிரி விஜய் இப்ப இந்த விஷயம் எதாவது நடந்துச்சுன்னா, விஜய் படம்னாலே பொதுவா பல தடைகள் வரும். அந்த தடையை உடைச்சுதான் அவரும் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த தடவை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. என்னன்னா, அந்த கட்சியில நிக்கிறதுனால புதுசா இப்போ கட்சி ஓபன் பண்ணி இப்போ நிக்கிறதுனால அது பல பேருக்கு எப்படி அவர் எதுக்குறது, அவர் எப்படி முடக்கிறதுன்னு தெரியல. பல வழியில அவர் பிளான் பண்ணி ஏதோ சதி பண்றாங்க.
ஆனா அதையும் அவர் உடைச்சுதான் வந்துட்டு இருக்காரு. அதுல லாஸ்டா கை வச்சு அடுத்து அதுல கடைசியா வந்தாதான் ஜனநாயகன் படம், அதையுமே கை வச்சுட்டாங்க. இப்போ அதுவும் ஏப்ரல் 24 வந்துச்சு. மத்த எந்த பிரச்சனையும் நம்மளால தடைய முடியாது. ஆனா இந்த படத்தை நாங்க வெற்றி பெற வைப்போம். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. கண்டிப்பா மேயர் எதுனாலும் கொண்டாடுவோம். அன்னைக்கு நாள் தளபதி திருவிழா. நினைக்கிறாங்க நாங்க விஜய் சார் எவ்வளவு செலவு பண்ணி எடுத்தாரு, அதை வந்து நீங்க வந்து ரிலீஸ் பண்ணாம நீங்க வந்து வேட்டில் விட்டுறீங்க. ஜில்லு இருந்தா நீங்க வந்து மோதி பாருங்க. அது எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்திருக்காரு, அதை ஏன் நீங்க இது மாதிரி பண்றீங்க? அங்க எங்க புள்ள தான் அது விஜய், ரைட்டா? எங்க விஜய் தான், எங்க புள்ள தான் விஜய். அது வந்து எவ்வளவு செலவு பண்ணி பணம் செலவு பண்ணி இப்போ எடுத்தாருல, அது ஏன் நீங்க வந்து ஜில்லு இருந்தா மோதி பாருங்க. ஏன் நீங்க தனிப்பட்ட மாதிரி அதை வந்து இது பண்றீங்க? பிடிக்கல, அரசியலுக்கு வர்றது வந்து பிடிக்கலன்னா நேரம் மோதி பாருங்க. அரசியலுக்கு பிடிக்கலன்னா அவரும் எவ்வளவு செலவு பண்ணி என்னென்ன பண்ணியிருப்பாரு, எவ்வளவு செலவு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறப்ப நீங்க வந்து நேரம் வந்து மோதி பாருங்க. இது மாதிரிலாம் வெளியில விட்டு அவரை வந்து கஷ்டப்படுத்தாதீங்க. எந்த அளவுக்கு சட்ட மீறல் என்பதை நாம் சொல்வதற்கு மிகவும் வேதனை அளிக்கிறது. தர்மத்தின் வழி செல்லலாம், சட்டத்தின் வழி செல்லலாம், நல்ல பாதையிலே செல்லலாம். அந்த பாதை நலமே தரும். அந்த ரீதியிலே வளர்ந்து வரக்கூடியதான ஒரு இளைஞன், ஒரு வளர்ந்து வரும் சமுதாயத்தின் மாபெரும் நம்பிக்கைக்கு பாத்திரமானது ஒரு நல்லதொரு நட்சத்திரம். அதோடு கூடவே நாட்டின் தேவையை அறிந்து செயலாற்றுவதற்கு துடித்து கொண்டிருக்கும் நல்லதொரு செயல் வீரர். அப்பேற்பட்டதான ஒரு இளைய சமுதாயத்திற்கு வைத்திருக்கக்கூடியதான இந்த ஒரு சவாலானது சிந்திக்கக்கூடியது. ஜனநாயக நீதியிலே சட்டத்தின் பாதையிலே சென்று இதனை நேர்கொண்டு அதனுடையதான தீர்வு நியாயமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த கேள்வி கேட்கப்படுகிறது என்பதை உணர்ந்து நாம் நமது அனுபவத்தின் வாயிலாக சொல்வது, இது அநியாயத்தை கண்டிக்கத்தக்கது. சட்டத்தின் பாதையிலே சென்று ஜனநாயகம் நெறி காக்கப்பட அவசியம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதே முக்கியமாக, மிக முக்கியமாக இளைய சமுதாயத்தை ரசிகர்களுடையதான ஒரு சிந்தனையை, அவர்களுடையதான நோக்கத்தை, அவர்களுடையதான ஒரு எழுச்சியினை உணர்ந்து நலம் பெற நல்ல பாதையிலே செல்வது நலம் என்பது என்னுடையதான வயோதிகனுடைய அறிவுபூர்வமான, நியாயமான, ஆக்கப்பூர்வமான, இளைய சமுதாயம் நலம்பட துரிக்கும் இளைஞருக்கான கொடுக்கப்படும் குரல் என்றே பதிவு செய்கிறேன். அது மக்களுடையதான கோரிக்கை சட்டத்தின் காதுகளிலே தெளிவாக விழுந்து ஆட்சியாளர்களுடையதான ஒரு சிந்தனை ஓட்டம் சட்டத்தின் பாதையிலே செல்லுமே ஆனால் தர்மம் வெல்லும் என்பது எல்லா அளவிலும் எனக்கு சந்தேகம் இல்லை. இது எந்த அளவு அங்கே எதிரொலிக்கிறது, எந்த அளவு இதனை இந்த ஒரு ஒளியானது சென்றடைகிறது என்பது இப்பொழுது சிந்திக்கத்தக்கதாகவே இருக்கிறது. பல விஷயங்கள், இன்னும் நல்ல விஷயங்கள் சென்றடைந்தால் நலமே கிடைக்கும். நல்ல பாதையிலே செல்வது சற்று தயக்கமாகவும் சிந்தனையாகவும் இருக்கும். இங்க நான் வழிநடத்துகிறேன், நான் செய்கிறேன் என்று சொல்பவருக்கு ஏன் வழிகாட்டக்கூடாது என்பதுதான் நம்முடையதான ஒரு கேள்வி. ஜனங்களுடைய மொத்த அபிப்பிராயமும் அதுவே ஆகும் என்பதையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.